ஹாய், நான் யாரு? என்னோட எஸ்டிடி. எஸ்டிடின்னா வரலாறு தானே. என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை பாருங்க. என் பேர் கவின். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் கவின் ருசியகம் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் 2024 இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வரேன். நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள். அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக போகணும். இதுதானே நம்ம எல்லாருக்கும் தேவை. அதுக்கு ஏன் திமுங்களா எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். நிறைய பேர் எனக்கு சமைக்க தெரியும், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே உட்பட நானே உட்பட அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குக். ஆனால் அதையும் தாண்டி பிஸ்னஸில் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறானே 2 கிலோ அரிசி எடு, கறி 1 கிலோ எடு அப்படின்னு சொல்லிடுவான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அதை சொல்கிறதுக்கு 1000 யூடியூபர்ஸ் இருக்காங்க, 1000 யூடியூப் சேனல் இருக்குது. உங்களுக்கு பிரியாணி சமைக்கணுமா, வேப்பிள்ஸ் போடணுமா, 65 போடணுமா, அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சேனல் இருக்குது. ஆனால் நான் இங்கே அதை சொல்ல வரல. நான் வந்து எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் எப்படி வந்து என்னோட ஒர்க்கிங் மைண்ட் ஸ்டேட்லேருந்து பிஸ்னஸ்மேன் மைண்ட் ஸ்டேட்டுக்கு நான் வந்தேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ். என்ன சார் ஒன்றுமே புரியலையே சார். அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு மெனு சூஸ் பண்ணுறதுலேருந்து, லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறதுலேருந்து, உங்களோட பட்ஜெட்டை பிளான் பண்ணுறதுலேருந்து இது எல்லாமே வந்து இதில் ப்ளே ஆகுது. ஸோ உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, இதை தாண்டி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிக்கிட்டு எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் உங்கள் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணணும், நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. இதுக்கப்புறம் ஒரு அடுத்தடுத்த வீடியோவில் லொக்கேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறது, மெனு எப்படி செலக்ட் பண்ணுறது, உங்கள்கிட்ட இருக்க பட்ஜெட் வச்சு எப்படி நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அது எய்தர் QSRஆக இருக்கட்டும், ஃபுட் ட்ரக்காக இருக்கட்டும், மினி ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் டேக் அவேவாக இருக்கட்டும், க்ளவுட் கிச்சனாக இருக்கட்டும், ஹோம் கிச்சனாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். பட் ஆனால் அதை எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது 28 வயசில் நான் எப்படி ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யார் யாருக்கெல்லாம் என்னோட கைடன்ஸ் தேவைப்படுதோ என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் எப்படி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜெயிப்போம். நான் ஜெயிக்கிறேன், நீங்களும் ஜெயிக்கலாம். வின் அண்ட் வின் கான்செப்ட் தான். சேர்ந்து ஜெயிப்போம். தேங்க்யூ.